நிலாவோட இந்த மனமாற்றத்துக்கு கண்டிப்பா வானதி தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து அதாவது கோர்ட்டுக்கு போறதுக்கு காலையில நம்ம சேரண்ணங்கிட்ட பேசுறதுப்போமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் நிலா நிலா வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் சோழன் கூட சேர்ந்து வாழத்தான் போறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு சேஞ்ச் அதாவது கோர்ட்ல போயிட்டு எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுல யார் மனமாற்றம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அது வானதி தான் நம்ம நெனச்ச மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா, அ நம்ம சேரன் வந்துட்டு நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "நீங்க வந்து கண்டிப்பா சோழன் கூட சேர்ந்து வாழணும் நிலா. நீ டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லவும், நிலாவும் சொல்லுவாங்க, "இல்லண்ணே நான் சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட முடிவு அதான். கொஞ்ச நாளா நான் அதான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ரொம்ப சந்தோஷமா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க. "என்னென்ன நீங்க இதெல்லாம் என்ட்ட சொல்லணுமா? எதுக்குண்ணே நன்றிலாம் சொல்லிட்டுருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பாங்க. சோழனுக்கு இது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான்மா. நைட்டெல்லாம் அவன் தூங்கவே இல்ல. அப்படியே தூக்கமே இல்லாம புலம்பிட்டே இருந்தான். நாளைக்கு நிலா வந்து என்ன சொல்ல போறாங்களோ? எனக்கு ஒரு வேளை டிவோர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா, அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருந்தான்மா. அவன்கிட்ட கூப்பிட்டு சொல்லிறட்டுமா? அவனும் கொஞ்சம் நல்லா தைரியமா வருவான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லண்ணே வேண்டாம் நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சோழன் வராங்க. என்ன நிலா கிளம்பிட்ட? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இல்ல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு வந்திருக்குது. நான் தான் சொன்னேன்ல, இப்போ வேகமா ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஃபீஸ்க்கு போறீங்களா? அப்ப கோர்ட்டுக்கு வரலையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்குறாங்க. கோர்ட்டுக்கு வராம எப்படி? கண்டிப்பா இன்னைக்கு போய் தானே ஆகணும். நான் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு 11 மணிக்கு தானே கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியே நீங்க வந்து என்னைய பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி நிலா, நிலா நீ என்ன சொல்ல போற? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. இருந்தாலும் நம்ம சேரன் வந்துட்டு சிரிப்பாரு. சோழன் கிட்ட வந்துட்டு கவலைப்படாதடா! நிலா இப்ப தான் என்கிட்ட பேசுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றேன்னா, நிலா பேசுச்சா? என்ன சொல்லுச்சு? அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லடா உன் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறதா சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆ ரொம்ப சந்தோஷத்தோடயே எப்படினாலும் நிலா இன்னைக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்லிருவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடயே இருப்பாரு. ஆனா நம்ம நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகுற வழியில வந்துட்டு வானதிய வந்து பார்ப்பாங்க. வானதி பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டுருப்பாங்க. வேகமா நிலா போயிட்டு பக்கத்துல நிப்பாங்க. நின்னுட்டு, "காலேஜுக்கு போறீங்களா வானதி?" அப்படின்ட்டு கேட்பாங்க. "ஆமா. என்ன? எங்க போகணும்? பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னா எங்க போகணும், எங்க போக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஏன் வானதி இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்ன பேசினேன்? நான் நல்லா தானே பேசினேன். எதுக்கு எடுத்தாலும் இந்த பாண்டி வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நான் என்ன பேசினாலும் என் மேல தான் தப்புன்னு சொல்வீங்க. இப்ப நான் என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் வானதி கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா பேசுங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட பேசினது தப்பு தான். நான் உங்களோட விஷயத்துல தலையிட்டது தப்பு தான். என்னைய மன்னிச்சிருங்க. அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா கூட என்னைய நெனச்சு பேச மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ என்னாலலாம் அப்படி எதுவும் நெனைக்க முடியாதுங்க. நான் எதுனாலும் ஓப்பனா பேசிருவேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க யாரு என்கிட்ட பேசுறதுக்கு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னுமா உங்களுக்கு கோவம் குறையல? அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. எத்தன தடவ கேட்டாலும் நானும் உங்களுக்கு பதிலுக்கு சொல்லிர்றேன்ல. அப்படி இருந்தும் மாத்தி மாத்தி என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. நீங்க இப்படி ஏதாவது கேட்க வேண்டியது, உடனே அந்த பாண்டி இருந்துட்டு என்கிட்ட சண்டை போட வேண்டியது. ஏன்னா அந்த வீட்ல உங்களுக்கு மட்டும் தானே ராஜ மரியாதை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி நீங்க பேசுறீங்க? என்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சும்மா நடிக்காதீங்க. பாண்டி இப்ப என்னைய வெறுக்கிறதுக்கு காரணமே நீங்க தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "வானதி நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல. பாண்டி உங்கள வேண்டான்னு சொன்னதுக்கு நான் என்ன காரணம்? அது மட்டும் இல்ல. முதல்ல பாண்டி உங்கள வேண்டான்னு சொல்லவே இல்லையே. நீங்க தானே பாண்டிய வேண்டான்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ண போறீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன ரொம்ப கரெக்ட்டா பேசுறோம்னு நெனப்பா உங்களுக்கு? தேவையில்லாமலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நானே வந்து பாண்டிய வேண்டான்னு சொன்னதுக்கு காரணமும் நீங்க தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் என்ன வானதி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன பண்ணல? அந்த வீட்ல நீங்க எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கல்யாணம் ஆனது ஒரு உண்மையான கல்யாணம் இல்லங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த வீட்ட விட்டு நீங்க போகாம அங்கேயே இருக்கிறீங்க. என்னமோ உங்கள மொறப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரியும், அந்த வீட்டோட ஒரிஜினல் மருமக மாதிரியும் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் நடத்துறாங்க. பாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவரால தாங்கிக்கவே முடியல. நீங்க கொஞ்சம் முகம் வாடலா இருந்தா, உடனே "ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு மொத்த குடும்பமும் வந்து நிக்குது. நான் அந்த வீட்ல மொறப்படி வாழணும்னு நெனச்சு எங்க வீட்ல கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கி பேசி முடிச்சிருக்கு. இந்த நேரத்துல வந்துட்டு என்னைய அங்க யாருமே பெருசா எதுவும் கண்டுக்கவே இல்ல. அன்னைக்கு நீங்க ஊருக்கு போனதுக்கப்புறம், சரி ஏதோ ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவங்கள நல்லா தானே பார்த்துக்கிட்டேன். ஆனா இதே இடத்துல நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியலனாலும் உங்கள ஆக ஓகோன்னு பாராட்டியிருப்பாங்க.
இவ்ளோ கஷ்டத்துலயும் எதுவுமே சமைக்க தெரியாம பாவம் எங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு குடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தலைமையில தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல வானதி. பல்லவி பேசினதெல்லாம் சும்மா ஒரு விளையாட்டுக்கு பேசினது. அதெல்லாம் நீ தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்க எடுத்துக்க முடியாது? அப்படிலாம் இல்ல. அவன் இதே மாதிரி உங்கள பேசுவானா? என்னைனா மட்டும் எல்லாரும் ஈஸியா பேசிர்றாங்க. இந்த வீட்ல என்னைய மட்டும் இல்ல, சந்தாவுக்கும் எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. சரி அவங்கள கூட விடுங்க. இந்த வீட்ல ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒண்ணு நடக்கும்போதெல்லாம் நான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி நின்னுட்டுருக்கிறேன். அதெல்லாம் பாண்டிக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. இந்த குடும்பத்தில மொத்தத்தையும் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் தலையில தான் கட்டிக்கிறான். அது மட்டும் இல்ல. எல்லாத்துக்குமே என் குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்ப எனக்கு மட்டும் குடும்பம் இல்லையா? நான் மட்டும் கொஞ்சம் கூட யோசிக்காமலா இருக்கேன். ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா சோழனே உங்கள சும்மா விடுறாங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட பிறந்தவங்கள கூட தூக்கி போட்டுர்றாங்க அவங்க. நீங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே மாரி சந்தாவ தேடி சேரன்னா பீகார் வரைக்கும் போயிருக்கிறாரு. அவங்க துப்பாக்கிய காட்டி மிரட்டி சந்தாவ தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தும் அங்க போனா என்னென்ன பிரச்சனை வருமோ, வராதோ அதெல்லாம் மீறி அவங்க பீகார் வரைக்கும் போயி நீங்க சந்தாவ பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எப்படினாலும் சந்தாவோட அக்கவுண்ட்டுக்கு ரூ. 25,00,000 பணமும், 30 சவரன் நகையும் குடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்குறுதி குடுத்துட்டு வந்திருக்கீங்க. உங்க காதலுக்காக எல்லாருமே என்னென்னமோ பண்றாங்க. ஆனா, பாண்டி என்னோட காதலுக்காக என்ன தியாகம் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க? என்கிட்ட அட்லீஸ்ட் நல்லாவாவது பேசலாம்ல. ஒண்ணும் வேண்டாம். என்னைய நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பாராட்டவாவது செய்யலாம்ல. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு சமைக்க தெரியல தான். இருந்தாலும் அவங்கள பட்டினிய போடக்கூடாதுன்றதுக்காக தானே நான் சமைச்சு குடுக்க வந்தேன். என் காலேஜ் டயத்துல கூட வேகமா எந்திரிச்சு வந்து சமைச்சு குடுத்துட்டு இருந்தேன். இந்த வேலைய நான் என் வீட்ல கூட பார்த்துக்க மாட்டேன். எதுக்கு அவங்க மேல அக்கறையா இருக்கணும். இந்த குடும்பத்த நல்லபடியா பார்த்துக்கணும்னு சொல்லி தானே நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க கோவப்படாதீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்க போறீங்க? அந்த வீட்ல உங்களுக்கு சம்மந்தமே இல்ல. சம்மந்தமே இல்லாத வீட்ல நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லா மரியாதையும் குடுப்பாங்க. ஆனா, அந்த வீட்ல வாழப் போற எனக்கு எந்த மரியாதையும் குடுக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு மேல இப்படிலாம் பேசாதீங்க வானதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு ஒரு மாதிரியா ஃபேஸ் வைக்கிறாங்க. நான் இப்ப சொல்றேங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்ல யாருக்குமே கல்யாணம் ஆகாது. சந்தாவுக்கும் சரி, எனக்கும் சரி கல்யாணம் கண்டிப்பா ஆகாது. ஏன்னா, நீங்க அந்த வீட்டுக்கு வந்த ராசி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "ஆமா, நான் சொன்னது தான் உண்மை. நீங்க அந்த வீட்ல உரிமையே இல்லாம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த வீட்ல நீங்க இல்லன்னா மட்டும் தான் வானதி வந்து என்னைய வந்துட்டு பாண்டி கல்யாணம் பண்ணுவான். ஏன்னா, அப்பதான் அந்த வீட்ல ஏதாவது ஒரு பொண்ணு வந்து தங்க முடியுன்றதுக்காக கல்யாணம் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த வீட்ல எந்த ரூம்ல தங்குறதுன்னு பிரச்சனையும் வந்துச்சு. அதையும் பாண்டி வந்துட்டு ஆ ரொம்ப இதா வந்து பேசிட்டான். அதனாலேயே கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருவேளை சந்தாவுக்கும் சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா, நம்ம எங்க தங்குறது? அதனால கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வேற சொன்னான். அதனால இந்த ஜென்மத்தில பாண்டி வந்து என்னைய பத்தி நெனச்சு பார்க்கவே மாட்டான். அதனால எனக்கு பாண்டி தேவையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "இப்ப என்ன வானதி, நான் அந்த வீட்ல இல்லன்னா நீங்க பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிருவீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீங்க அப்படி மட்டும் அந்த வீட்ட விட்டு போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் வந்து பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிருவேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த வீட்ல இருக்க மாட்டேன். எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வாரீங்களோ, அடுத்த செகண்டே நான் வந்துட்டு என்னோட பேக்க தூக்கிட்டு நான் அங்கருந்து போய்க்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் மனமாற்றத்துக்கு காரணமா இருக்கும்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.